பயோகெமிஸ்ட்ரியே முடிஞ்சிருச்சு. சரியா? பயோகெமிஸ்ட்ரிக்கு ஒரு 3-4 நாளில் முடிச்சிடலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் மேஜர் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு காலேஜி, சூட்டிக்ஸு, காக்னசி அது 3 தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது 3லேயுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வச்சா கூட 45 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்துடும். நியர் 40 to 45 வந்துடும். அந்த 3 நல்லா தரவா படிச்சாட கூட. சரிங்களா? அடுத்து ரிமைனிங் இருக்கு நம்ம டூரிஸ்ட், டிஎஸ்பிஎம், ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி, பயோகெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹெல்த் எஜுகேஷன், அடுத்து ஏபிஹெச், இந்த ஒரு 7-8 சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு 20 to 25 கொஸ்டின் வந்துடும். ஸோ அரௌண்ட் நம்ம 60 to 70 அந்த ரேஞ்சு போயிடலாம். அடுத்து அந்த 30 கொஸ்டின்ல ரிமைனிங் 30ல் நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு படிச்சது எங்கேயோ எப்பயோ படிச்சது, இல்லைன்னா நம்ம அடுத்து படிக்க போகிற ரிப்பீட்டட் 1 மார்க்ல இருந்து ஏதாச்சும் ஒரு 5-6 அந்த மாதிரி தான் வரும். நம்ம இப்படி தான் கொஸ்டினை ஃபுல்லாக நம்ம தேடணும், திறக்கணும். அப்படின்றப்ப அதெல்லாம் நம்ம படிச்சுட்டா பாஸ் ஆயிடலாம். சரிங்களா? இன்னைக்கு 2-3 நாள்ன்றப்ப கொஞ்சம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். இதே ஃப்ளோலையே ஒரு 2 மாசம் போயிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நீங்க தான் டாப்பு. ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களை அடிச்சுக்கிறே முடியாது உங்களை. சரிங்களா? அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த 2 மாசமோ 3 மாசமோ தொடர்ந்து இதே ஃப்ளோல மட்டும் இருக்கணும். டெய்லி ஒரு 10 பக்கம் படிச்சா கூட போதும். அப்படிதான் இருக்கணும். சரியா? படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இப்போ நான் நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா, படிச்சது மறக்குதுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நான் ஒரு 10 பக்கம் நான் எடுத்தேன்னா, அந்த நாளைக்கு அந்த 10 பக்கத்தை படிச்சிடணும். அடுத்த நாள் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்து படிச்சதை ஒரு ஆட்டியாச்சும் ரீகால் பண்ணிட்டு தான் அடுத்தது போகணும். சரியா? நியூவா ஒரு விஷயத்த படிக்க போனோம். இந்த 10 பக்கத்தை விட்டுட்டு மறுபடியும் புதுசா போய் நியூ பக்கத்தை மறுநாள் போய் உட்காரக்கூடாது. மறுநாள் உட்கார்றதுக்கு முன்னாடி 1/2 hour 1 hour இந்த முந்தின நாள் படிச்ச 10 பக்கத்துக்காண்டி நேரம் செலவிட்டு தான் அடுத்து போகணும். அப்படி போகலைன்னா உங்களுக்கு மறந்துடும். அப்படி படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல மைண்ட்ல இருக்கும். மறக்காது ஈஸியா. சரியா? ஃபாலோ பண்ணுங்க. அப்பக்கப்ப ஏதாச்சும் டிப்ஸ் சொன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. கேட்டுக்கிட்டே மட்டும் இருந்துடாதீங்க. பிகாஸ் அது உங்களுக்காண்டி படிங்க, எனக்காண்டி படிக்காதீங்க. அதையும் நான் மறுபடியும் சொல்றேன். சரி, ஓகே. கார்போஹைட்ரேட்ஸ் வாங்க. கார்போஹைட்ரேட்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட எனர்ஜி சோர்ஸ். ஃபர்ஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் எதுனா கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புக்கு. அதோட டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் இந்த கார்பன், அந்த ஹைட்ரஜன் அந்த காம்பினேஷன்லாம் வரும். சும்மா அது டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்குங்க. அது ஒன்றும் பெருசாலாம் அது இல்லை. கிளாசிஃபிகேஷன் மெயின். கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல மோனோசாக்ரைட், டைசாக்ரைட், பாலிசாக்ரைட் அப்படி 3ஆ பிரிக்கிறோம். சரியா? இதுல மோனோசாக்ரைட்ல ஒரு 5 டைப் இருக்கும். அதுக்கடுத்து இந்த மோனோசாக்ரைடுக்கு இந்த கார்போஹைட்ரேட்னு ஒரு காமன் ஃபார்முலா ஒன்று இருக்கும். CnH2nOn அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா இன்னொரு டைப் இன்னொரு ஃபார்முலா எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். CnH2O ப்ராக்கெட்ல N. அதை நான் அடுத்தடுத்து சொல்றேன். இருந்தாலும் இந்த ஃபார்முலா நோட் பண்றதுக்காண்டி சொல்றேன். ஏன்னா முக்கியமான கொஸ்டின் இந்த ஃபார்முலா. சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். நம்ம எப்படி நான் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு என்னோட மெத்தட்ல சொல்றேன். ஒருவேளை ஒருத்தவங்க ஒரு சிலர் படிச்சிருந்தால் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல இப்பதான் படிக்கிறேன், இல்ல படிச்சது எனக்கு மறக்குது, குழப்புதுன்னா நான் ஒரு மெத்தட் சொல்றேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. என்னால எல்லாத்துக்குமே என்னால சொல்ல முடியாது, கஷ்டம். மேக்சிமம் சொல்ல ட்ரை பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆடியோ அந்த எல்லாமே கிளியரா இருக்கா? ஓகே. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா தானே இருக்கு? கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஓகே. மோனோசார்க்ரேட்ல ஃபர்ஸ்ட் 5 டைப் இருக்கு. ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ், ஹெப்டோஸ். அதாவது இது கார்பன் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து இதை பிரிச்சிருக்காங்க. ட்ரைனா 3, டெட்ரானா 4, பென்டோஸ்னா 5, ஹெக்ஸோஸ்னா 6, ஹெப்டோஸ்னா 7. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா? CnH2nOn. ஸோ அப்போ நம்ம என்னன்றது எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ஓகேவா? இப்போ ட்ரைனா 3, அப்போ 3 C3H6O3.
சரி, அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இங்க ட்ரைனா 3, அதை 3 அப்படியே தூக்கி 2ஆல பெருக்குனா 6. அந்த இது மட்டும் இதான் அந்த கான்செப்ட். அதை புரிச்சுக்கோங்க சரியா. ஏன் இப்படி C4 C8 H8 போட்டிருக்காருன்னு நீங்க கேட்கக்கூடாது. ரீசன் வந்து அந்த ஃபார்முலா, காமன் ஃபார்முலா. ஓகேவா. அடுத்து வாங்க என்னென்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ட்ரையோஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளிசரால்டிஹைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன். இதுல எப்படி கேட்பாங்கன்னா, மோனோசாக்கரைடு எக்ஸாம்பிளும் கேட்கலாம், இல்ல ட்ரையோஸ்க்கு எக்ஸாம்பிளும் கேட்கலாம், இல்ல ட்ரையோஸ்ல இருக்க கீட்டோன் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். இப்போ டைஹைட்ராக்சி அசிட்டோன்றது என்ன டைப்புன்னு கேட்கலாம். இப்போ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்படிதான் கேட்கணும் முடியாது. ஆனா நீங்க எப்படியா இருந்தாலும் எப்படி கேட்டாலும் அதை அடிக்கிற மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கணும் சரியா. ட்ரையோஸ்னா கிளிசரால்டிஹைட், அது வந்து ஒரு ஆல்டிஹைடு. டைஹைட்ராக்சி அசிட்டோன்றது ஒரு கீட்டோன் குரூப். ஓகேவா. அது மாதிரி டெட்ரோஸ்ன்றது எக்ஸாம்பிள் வந்து எரித்ரோஸ் அண்ட் எரித்ரோலோஸ். மேக்சிமம் இந்த லோஸ்ன்னு வந்துட்டாவே கீட்டோன் குரூப்னு இருக்குன்னு அர்த்தம். ரோஸ்ன்னு முடிஞ்சுன்னா, அதாவது ஓஸ்ன்னு முடிஞ்சுன்னா ஆல்டிஹைடு. ரிலோஸ் அந்த அந்த மாதிரி ஒரு மாதிரி ரிலோஸ் அப்படின்னு இழுத்துச்சுன்னா அது வந்து கீட்டோன் குரூப். ஓகேவா. இப்போ இந்த எரித்ரோஸ்ன்றது டெட்ராக்கு எப்படி எரித்ரோ நான் வச்சிருக்கேன்னா, டெட்ரா டிஇ, அந்த இ மீன்ஸ் எரித்ரோஸ். ஓகேவா. அது மாதிரி ஃபென்டோஸ்க்கு வந்து ரிபோஸ் சைலோஸ், இது 2 தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி அதுல இருக்க கீட்டோன் குரூப் வந்து ரிபுலோஸ் சைலுலோஸ். ஓகேவா. டிஆக்சி ரிபோஸ்ன்னு கேட்கலாம். அது டிஎன்ஏ அந்த மாதிரி அதில் போகிறதுனால மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அது பெண்டோஸ் சுகர்னு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து ஹெக்ஸோஸ் காமனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸு, மேனோஸு. குளுக்கோஸு, கேலக்டோஸு, மேனோஸு, ஃப்ரக்டோஸ் எல்லாமே ஹெக்ஸோஸில் வரும். அப்புறம் நான் நேற்று சொன்னேன் அதுதான், ஹெக்ஸோஸுக்கு ஒரு வேலை குளுக்கோஸ் கேலக்டோஸ் ஞாபகம் இருக்கணும், ஏன்னா அது காமன். இல்லைன்னா ஜிஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும். ஹெச்னா அப்போ குளுக்கோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல இருக்க ஒரு கீட்டோன் குரூப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் சரியா. அடுத்து இந்த கார்போஹைட்ரேட் டெஸ்ட்லாம் வரும். அது ஒரு டெஸ்ட்டும் எதுக்கு உரியது, எதுக்காண்டி ஒரு டெஸ்ட்டும் பண்றோன்றதும் தெரிஞ்சிருக்கணும். அது நான் பின்னாடி வரும், இன்னைக்கு நான் அது கிடையாது. இன்னும் அடுத்த நாள் கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன் சரியா. அப்படியே ஆர்டர் நான் ஏன் இந்த கிளாஸ் இப்படி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, என்னோட நோட்ஸ் வந்து வச்சிருக்கவங்களுக்கு இதுதான் ஆர்டர்ல இருக்கு. என்கிட்ட இன்னைக்கு தான் ஒரு காப்பி வந்துச்சு. ஸோ அந்த காப்பி படி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட நோட்ஸ்ல வந்துட்டு நான் பக்கம் மாத்தி மாத்தி வச்சிருப்பேன். பட் அதை நான் ஆர்டர் பண்றதுக்கு எனக்கு அது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆர்டர் படி தான் நான் எடுக்கிறேன் சரியா. நோட்ஸ் என்னோட நோட்ஸ் வச்சிருக்கவங்க கையில பக்கத்துல வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து ஹெப்டோஸ் மீன்ஸ் 7. அது செடோ ஹெப்ட்லோஸ், அந்த அந்த இதுலயும் ஹெப்னு இருக்கும், அதுலயும் ஹெப்னு இருக்கும். ஸோ அது வந்து இது வந்து ஹெப்டுலோஸ் அப்படின்னு வரதுனால கீட்டோன் குரூப். அது இதுல இருந்து குளுக்கோ ஹெப்டோஸ் வந்து ஆல்டிஹைடு குரூப். ஓகேவா. இதெல்லாம் படிச்சே ஆகணும் சரிங்களா, எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது. அது எப்படியாச்சும் படிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணி படிங்க, எப்படி வேணாலும் படிங்க, ஆனா படிச்சிடணும். டைசாக்ரைட்ஸ் அடுத்து பார்க்க போறோம். டைசாக்ரைட்ஸ் மட்டும் நான் இந்த பக்கம் கோடு இழுத்து போட்டிருப்பேன். என்னோட நோட்ஸ் இருந்தா கீழே இருக்கும் பாருங்க. அதாவது 2வது பேஜ்ல 3வது பேஜ்ல இருக்கும். 3வது பேஜ்ல இருக்கும். டைசாக்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ், லாக்டோஸ், மேனோஸ், செல்லுபயோஸ், ஜென்டிபயோஸ், மால்டிபயோஸ், ட்ரைஹேலோஸ். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டைசாக்ரைடுன்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் இந்த சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் தான் படிச்சிருப்போம். இந்த செல்லிபயோஸ், ஜென்டிபயோஸை தலைவங்க யாரும் பார்க்காம போயிடுவான். சம்டைம்ஸ் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. இல்லைன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டைசாக்ரைன் கொடுத்துட்டு சுக்ரோஸ், லாக்டோஸ், செல்லோபயஸ், குளுக்கோஸும் கொடுப்பாங்க. நம்மால் என்ன பண்ணுவான்னா செல்லோபயஸ் தான் நம்ம இது கிடையாது பிறகு அப்படின்னு சொல்லி சத்தியமா போட்டுருவான். அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சரியா. அதனாலதான் நான் ஒவ்வொன்றும் நீட்டா படிச்சிருங்கன்னு சொல்றேன்.
அடுத்து டைசாக்ரைட்ல இது. அடுத்து ட்ரைசாக்ரைட் மேலே வரும், நான் சொல்கிறேன். அது தொடர்ச்சி அந்த டெட்ராசாக்ரைடை பார்த்துருவோம். டெட்ராசாக்ரைட் பின்னாடி, சரி ஓகே பின்னாடி வரலாம். அடுத்து ட்ரைசாக்ரைட் பார்க்குறேன். ட்ரை மீன்ஸ் 3. அதாவது இது வந்து மோனோசாக்ரைடை உடைச்சோன்னா அது ரெண்டு அந்த ஒரு கான்செப்ட் வரும். எதுக்கு இது டைசாக்ரைட், மோனோசாக்ரைட், ட்ரைசாக்ரைட், ஹோமோபாலிசாக்ரைட், பாலிசாக்ரைட் அப்படின்னு வரும். அந்த கான்செப்ட் என்னன்னா, இது ரெண்டா உடைச்சோம்னா மோனோசாக்ரைட்னா சிங்கிள் மாலிகுலா உடையும். அதே மாதிரி ட்ரைசாக்ரைடை உடைச்சோம்னா 3 மாலிகுலா உடையும். ஆலிகோ சாக்ரைட் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? டைசாக்ரைடை உடைச்சா 2 மாலிகுலா உடையும். பாலிசாக்ரைடை உடைச்சா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதில் வந்து உடையும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரைசாக்ரைட், மோனோசாக்ரைட், பாலிசாக்ரைட் பிரிப்பாங்க இந்த இதை. ட்ரைசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராஃபினோஸ் அண்ட் ராமினோஸ் ஜென்டிபேஸ். அந்த ட்ரையில் இருக்க ஆர் மீன்ஸ் ராஃபி, அந்த ஆர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ராஃபினோஸ் இன்னொரு நேம் வந்து மால்டோஸ் இல்லை மாலிட்டோஸ்னா ராஃபினோஸ்னு அர்த்தம். டெட்ராசாக்ரைட் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாலிசாக்ரைடை பார்த்துட்டு போயிடும். பாலிசாக்ரைடில் 2 இருக்கு, ஹோமோ இருக்கு, ஹெட்டிரோ பாலிசாக்ரைட் இருக்கு. இது கேட்பாங்க. ஏன்னா இந்த இதுல எப்படி கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு டைரக்டா கொஸ்டினே இருக்காது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தான் இருக்கும். அந்த நாட்டு கொஸ்டின் தான், அந்த நாட்டு வர கொஸ்டின்லாம் இதுல தான் இருக்கும். இதுல அமினோ ஆசிட்ல, புரோட்டீன்ல, லிப்பிட்ஸ்ல எல்லாமே அந்த நாட்டு வச்ச கொஸ்டின் தான் இருக்கும். அதாவது 3மே ஆன்சரு, ஆனா 1 மட்டும் அது இல்லை அப்படின்னு ஆன்சர் வரும். அதுதான் அடிக்கடி இதுல கேட்பாங்க. ஸோ அதனாலதான் நான் எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்றது. சரியா? ஹோமோ பாலிசாக்ரைட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச், டெக்ஸ்ட்ரைனு, கிளைகோஜன், இனுலின், செல்லுலோஸ், பெக்டின், கைட்டின். சரியா? ஹெட்ரோ பாலிசாக்ரைட்ல எக்ஸாம்பிள் வந்து ஹயலுரோனிக் ஆசிட், கான்ட்ரைட்டின், ஹெப்பாரின், கெரட்டான் சல்ஃபேட், டெர்மட்டான் சல்ஃபேட். சரியா? இதுக்கு இன்னொரு பேர் மியூக்கோ பாலிசாக்ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா படிச்சுங்க, கேட்பாங்க. அந்த மிச்சம் இருக்கு, ரிமைனிங் இருக்கு. டெட்ராசாக்ரைட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக்கியோஸ், ஸ்கோரடோஸ். அதாவது வந்து டெட்ரால இருக்கு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டி இருக்கா. ஸோ எஸ் டி வந்தா எஸ்டி அப்படின்னு, எஸ்ஸுக்கு அப்புறம் டி வரும். அப்ப எஸ்டி அந்த இதுல ஸ்டாக்கியோஸ்ல இருக்கா, எஸ்டி அப்படின்னு இருக்கா. ஸோ ஸ்டாக்கியோஸ், அது எஸ் மீன்ஸ், அடுத்த எஸ் மீன்ஸ் ஸ்கோரடோஸ், அது எஸ்ஸுக்கு அடுத்து டி வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இன்னொரு டெட்ரோஸ் சொன்னேன். டெட்ரோஸ்ன்னு சொன்னா இ மீன்ஸ் எரித்ரோலோஸ் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இங்க டெட்ரா சாக்ரைடுக்கு டிஎஸ், அந்த டி டெட்ரா சாக்ரைட்ல இருக்க எஸ், ஸோ எஸ்டி வரணும். ஸோ ஸ்டாக்கியோஸ், ஸ்கோரடோஸ். நான் வந்து எப்படின்னு அந்த இது ஷார்ட்கட்டு தான் சொல்லி தருவேன். பட் அதை நீங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு அதுவே கஷ்டமா இருக்குன்னா விட்டுருங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பென்டாசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெர்பகோஸ். இது அடிக்கடி கேட்பாங்க. வெர்பகோஸ் இந்த நம்ம பென்டானா 5, இந்த 5க்கு வந்து நம்ம இந்த லெட்டர் தெரியுமா, நம்ம 1 2 3 அந்த மாதிரி அந்த இதுல போடுவோம்ல, அதுல வந்து 5க்கு வி மாதிரி போட்டு மேல 2 கோடு போடுவோம். அது வந்து 5ன்னு அர்த்தம். சரியா? அந்த 5க்கும் அந்த விக்கும் அப்படியே சிமிலரா இருக்கும். ஸோ வந்து வெர்பகோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஈஸியா டக்குன்னு நம்மளுக்கு பென்டாசாக்ரைடு அப்படின்னு நினைச்சாவே பெண்டனா எத்தனை, 5னா எத்தனை, நம்மளுக்கு வி மாதிரி அந்த 5ல வரும். அப்படியா, வெர்பகோஸ் அப்படின்னு முடிச்சுட்டு போயிருந்தே. நம்ம ரீகால் பண்றப்ப மைண்ட்ல புக்கை திறந்து ரீகால் பண்ணக்கூடாது. மைண்ட்ல ரீகால் பண்றப்ப இப்படிதான் ரீகால் பண்ணணும். சரியா? ஷார்ட்கட் சொல்லி தான் ரீகால் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு டக்குன்னு ரீகால் ஆகும். அப்புறம் இந்த அடுத்து இருக்கு அந்த சுக்ரோஸ்,